பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தேவனுடைய மகிமுள்ள நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை ஆசீர்வாதமானா ஒவ்வொரு நாளும் உங்களை ஆசீர்வதிக்கிறதற்காக கர்த்தரை துதிக்கிறேன். உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் உங்களுக்காக தேவன் ஒரு பெரிய தீர்க்கமான வார்த்தையை பேசி உங்கள் வாழ்க்கையிலே சில மாற்றங்களை, விடுதலைகளை கட்டளிடப் போகிறார். ஹல்லேலூயா. மனம் சோர்ந்து போகாதிருங்கள். உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தருடைய வார்த்தை கிரியை செய்வதற்கு ஒப்புக் கொடுங்கள். இந்த காலை வேளையில் கூட கர்த்தர் உங்களுக்காய் பேசுகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 34ஆம் சங்கீதம் 19வது வசனத்தை வாசித்து பாருங்கள். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விடுவிக்கிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நாம் நீதிமான்களாகும்படிக்கு கர்த்தர் தாமே விரும்புகிறார். நீதிமானான் என்றால் கர்த்தருக்கு முன்னாடி தன்னை தாழ்த்தி பாவமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து ஒரு சுத்தவானாய் காத்து கொண்டு கர்த்தருடைய நீதியை செய்கிற, கட்டளைக்கு கீழ்ப்படுகிற, செவி கொடுக்கிற, தாழ்மைப்படுகிற, எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தரை மாத்திரமே நம்பி செயல்படுகிற ஒரு வாழ்க்கை, நீதிபரராகி இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற நீதி நிறைந்த வாழ்க்கை. பிரியமானவர்களே, யோபுவின் வாழ்க்கையில வேதம் யோபு நீதிமானா இருந்தான் என்று 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்க முடியும். ஆனால் யோபுவுக்கு நிறைய துன்பங்கள் வந்தது. அவனுடைய வாழ்க்கையிலே அவன் பெற்ற ஆசீர்வாதங்கள் எல்லாம் இழந்து போனான். பெற்ற பிள்ளைகளையும் இழந்து போனான். ஒருவரும் கூட இல்லாத நேரத்தில் யோபு தேவனுடைய நீதியை மாத்திரம் பின்பற்றினார். வேதம் சொல்லுகிறது, யோபுவுக்கு தேவன் எல்லா துன்பங்களையும் மாற்றி முடிவிலே இரட்டந்தனையான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. யோபுவின் வாழ்க்கையில தேவன் நின்று என்றால் தாமதமோ காலத்து சூழ்நிலைகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போவது அல்ல. ஆண்டவர் உரிய நேரத்தை வைத்து ஏற்ற நேரத்தில் யோபுவை விடுவித்தார். உங்களை கூட பல துன்பங்களை பார்க்கலாம், சில வேதனைகளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இதுவரை பார்த்து கொண்டிருக்கலாம், அனுபவித்து கொண்டிருக்கலாம். கஷ்டங்கள், நஷ்டங்களை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம், அனுபவித்து கொண்டிருக்கலாம். மனம் சோர்ந்து போகாதிருங்கள். ஆண்டவரிடத்தில் உங்களை ஒப்பு கொடுங்கள். பாவியை நீதிமானாக்குகிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆண்டவர் மாத்திரம்தான் எல்லா பாவத்தையும் மன்னித்து நம்மை நீதிமானாய் மாற்ற முடியும். இன்றைக்கு எங்கு திரும்பினாலும் நீதி இல்லை, நியாயம் இல்லை, அநியாயங்கள் பெருகி கொண்டிருக்கிறது. பாவம் செய்கிறவர்கள் எல்லாம் நன்றாய் இருக்கிறார்களே, அவர்களெல்லாம் நன்றாய் வாழ்கிறார்களே என்றெல்லாம் மனம் சோர்ந்து போகாதிருங்கள். கர்த்தர் நீதிமானாகிய ஒவ்வொருத்தருக்கும் எத்தனை துன்பம் வந்தாலும் நம்மை நின்று விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். வேலை ஸ்தலமாகட்டும், குடும்பமாகட்டும், கையின் பிரயாசத்தின் சூழ்நிலையாகட்டும், நீங்கள் செய்கிற ஊழியமாகட்டும், நீதிமானாய் நாம் இருக்கும் பொழுது விடுதலை உண்டு. தானியேலை பாருங்கள். தானியேலுக்கு விரோதமாய் வந்த சூழ்நிலை சிங்ககபி. அவன் நீதிக்கேடு செய்யாதவனாய் வாழ்ந்தான் பாபிலோன் தேசத்திலே. ஆனால் கர்த்தர் பாருங்கள், அவனுக்கு நின்று விடுவித்ததை வேதம் சொல்லுகிறது. சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். சிங்கங்களால் ஒரு சேதம் இல்லாமல் தானியேல் விடுவிக்கப்பட்டார். எனக்கு பிரியமானவர்களை, உங்களை சுற்றிலும் எத்தனை பிசாசின் போராட்டம் இருந்தால், உங்களை குற்றவாளியை மாற்றும்படி, குற்றம் சாட்டும்படி, உங்களுக்கு எதிராக செயல்படும்படி எத்தனை பிசாசின் தூண்டுதல் வந்தாலும் சிங்கங்களைப் போல கர்த்தர் கட்டி போட்டு உங்களை விடுவிப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, குடும்பத்தில், எல்லாவற்றிலும் கர்த்தருக்காக நீதியாயிருங்கள். நீதிமானின் வாழ்க்கையை கர்த்தர் செழிக்க பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். காரணம் என்ன? கல்வாரி சிலுவையிலே ஆண்டவராய் இயேசு நீதிபரராய் அல்ல, நமக்காக பாவமானார். நமக்காக நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்தார். நம்முடைய வாழ்க்கையில் நீதியை கொண்டு வரும்படி, நீதி என்கிற ரட்சிப்பை, விடுதலை கொண்டு வரும்படி இப்பொழுது ஜெபிக்கலாமா? மனம் திறந்து ஒப்பு கொடுப்பீர்களா? உங்களை கர்த்தர் நீதிமானாய் மாற்ற விரும்புகிறார். பரிசுத்த பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். பாவியை நீதிமானாக்கிறவரிடத்தில் அர்ப்பணிக்கிறோம். இப்பொழுது எல்லா வேதனை மாற்றும், எல்லா துக்கங்களை மாற்றும், எல்லா பாடுகள், துன்பங்கள், உபத்திரவங்கள், வேதனைகள், வியாதி, பலவீனங்கள் எல்லாவற்றிலிருந்து விடுவிக்க வல்லவராய் இருக்கிற என்று விசுவாசித்து
ஒவ்வொருவரும் இப்பொழுது ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இப்பொழுது ஜெபிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையில் உம்முடைய நீதி விளங்கட்டும், உம்முடைய நியாயம் விளங்கட்டும். ஒவ்வொருவரையும் நீதிமானாய் மாற்றக்கூடாதபடி இருக்கிற தடைகள், பாவங்கள், குற்றங்கள், குறைகள் எல்லாம் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி கல்வாரி சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே கழுவி பரிசுத்தப்படுத்தி நீதிமான்களாய் மாற்றுவீராக என்று ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பமும் ஆண்டவரே நீதி நிறைந்த குடும்பமாய், ஒவ்வொரு வாழ்க்கையும் நீதி நிறைந்த வாழ்க்கையாய் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும். எல்லா துக்கங்களை மாற்றும், எல்லா வேதனை மாற்றும், இதுவரை வந்த எல்லா துன்பங்களையும் மாற்றி இரட்டிப்பாய் ஆசீர்வதிப்பீராக. பிசாசின் திட்டங்கள் முறிந்து போகட்டும். விடுதலை தந்து ஆசீர்வதி. நின்று விடுவிக்கிறதற்காய் நன்றி. இயேசுவின் மூலம் தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நின்று விடுவிப்பார். ஒவ்வொரு நாளும் நாம் நீதிபரராய் இயேசுவை பின்பற்றி நீதிமானாய் வாழ்வோம்.